ஸ்டார்டிங்ல ஒரு பூனைக்குட்டியை காமிக்கிறாங்க. அது நம்ம ஹீரோயினோட பூனைக்குட்டி தான். அது ரொம்ப லக்கியாவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த பூனைக்குட்டி எதை வந்து சூஸ் பண்ணுதோ அதில் வந்து அவள் இன்வெஸ்ட்மே பண்ணுவா. அது என்ன சொல்றதோ அதுதான் அவள் கேட்பா. அது அவளுக்கு ரொம்ப லக்கியான ஒரு கேட் தான். பூனைக்குட்டி இறங்கி போனதும் எங்கே போயிட்டு இருக்கா, வா என் கூட நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சாங் அங்கே ஒரு திருடனை வந்து விரட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவனோட பர்ஸை வந்து அவன் திருடிட்டு போறான் போல. அப்போ நம்ம ஹீரோயின் மேலே இடிச்சதுல பூனைக்குட்டி அந்த பக்கம் போய் விழுந்துருது. நம்ம ஹீரோயின் அங்கே தலையில் அடிபட்டப்ப அங்கே வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவள் முழிக்கும் போது அங்கே பார்த்தா ஒரு கேட் மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவுமே அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்துட்டு இருக்கான். ஏன்னா அவளுக்கு வந்துட்டு அடிபட்டுருச்சு இல்லையா. ஸோ வந்து காம்பன்சேஷன் ஏதாச்சும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வரான். என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயினோட பாடிக்கெல்லாம் அவளோட புணுக்குட்டியோட சோல்மே உள்ளே போயிருச்சு போல. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு நான் உனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன், ஏன்னா என்னால் தானே உனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்றத சொன்னதுமே அங்கே உள்ள இருந்த அந்த பொண்ணுக்குட்டி வந்து பேசிட்டு இருக்கு. என்னோட ஓனருக்கு வந்துட்டு ஒன்னால தாண்டா இந்த நிலைமை, எனக்குமே இந்த மாதிரி நிலைமை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. அங்கே ஒரு கப்பை வேற மேலே தூக்கி போட்டதுமே அவன் ரொம்ப வந்து டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறான். நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு காம்பன்சேஷன் கொடுக்கலான்னு வந்தா, நீ வந்து என்கிட்ட இப்படியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, இப்போ நீ தான் வந்து எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நார்மலாக மாறிடுறா. நான் ஏன் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், உங்களுக்கு என்ன அடியப்பட்டிருக்கு அப்படின்றத சொன்னதும் அடியனமோ படலை, ஆனால் நீ வந்து என் மனசை வேதனைப்படுத்திட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டை கால் பண்ணிட்டு நான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நீ வந்துட்டு சொல்லி எதில் பண்ணலான்னு கேட்டதுமே ஐயோ இப்போ என்கிட்ட பூனைக்குட்டியுமே இல்லை, நான் வந்து எப்படி போய் சொல்ல முடியும்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே உள்ளே வந்து சவுண்டு கேட்குது. அந்த பூனைக்குட்டி எழுது. அது ஒரு கம்பெனி நேமை சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே அந்த கம்பெனியை சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோ நீ இப்போ எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கியோ அந்த கம்பெனி வந்து பேங்க்ராப்ட் ஆக போகுது, உனக்கு என்ன அறிவு இல்லையா அப்படின்றத கேட்டதும் ஆமாம் எனக்கு வந்துட்டு அறிவு கம்மி தானே, அதனால தான் நான் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்றா. பிறகு நம்ம ஹீரோங்க வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நியூஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால அந்த கம்பெனி பேங்க்ராப்ட் ஆகுறதுக்கு பதிலாக டாப்பர் கம்பெனியாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு வர சொல்கிறான். பிறகு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க அப்பாவும் அவங்க ஸ்டெப் மதருமே வந்திருக்காங்க. அவங்க ஸ்டெப் மதர் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளை மாதிரி இப்படிலாம் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி வந்து உட்காந்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு. பட் வந்து அவங்க அப்பா ரொம்ப கேர் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்காரு, நீ வாய முடிட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள தான் திட்டாரு. ஹீரோயின் நீங்க கவலைப்படாதீங்கப்பா நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றா. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட என்ன பாஸ் உண்மையிலே நீங்க இதை பண்ண போறீங்களான்னு கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின்ட்ட வந்து அந்த அக்ரிமெண்ட்டை கொடுத்ததுமே இது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்றத கேட்டதும் நீ எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கும்ல அதுக்காக தான் அப்படின்றத சொன்னதும் அதை அவள் படிச்சு பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்து ஜாப்க்கு வந்து ஹையர் பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு அப்போ ஜாப் வந்து கொடுத்தீங்கன்னா சேலரி கொடுப்பீங்களா அப்படின்றத கேட்டதும் சேலரி கொடுக்காமையா இருப்பேன், நீ வந்துட்டு சைன் பண்ண அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஓகே தான், ஆனால் வந்து வேற ஒரு கம்பெனியில் போய் 5 இயர்ஸ்க்கு நான் எங்கேயுமே ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன், அது எப்படி என்னால் முடியும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. நீ வந்து சைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிடுறான். பட் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. வேற வழி இல்லாமல் அங்கே ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணுறதுக்காக அவங்க போயிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு இது என்ன ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே தும்மல் வர ஆரம்பிச்சிருது. அப்போ லாக்கின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் அங்கே வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே அவள் ஃபுல்லாக அங்கே வந்து கேட்டாவே மாறிடுறான். ஏன்னா அந்த கேட்டோட வந்து ஒரு ஃபேவரட்டான சிங்கர் போல அவன் வேகமாக ஓடி போய் அவன் மேலே ஜம்ப் பண்ணிட்டு ஒரு கேட் மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதெல்லாமே அங்கே இருந்து பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான், என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு. நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த சிங்கர் கேட்டதுமே ஏன்னா நாங்கள் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனோட போஸ்ட் எல்லாத்தையுமே வேற வாங்கி வச்சுட்டு இருக்கா. ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கோவம் அங்கே உள்ளே போயிடுறான். அப்போ அந்த சிங்கர் வந்து நீ இவ்வளோ பெரிய ஃபேன் இதை வச்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததுமே அவளுக்கு திரும்ப அங்கே தும்மல் வந்துடுது. அங்கே வந்து திரும்ப அவன் நார்மலாக மாறிடுறா. ஐயோ நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ண வந்தால் லேட் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டை அவன் கையிலேயே கொடுத்துட்டு வேமா அங்கே இருந்து உள்ளே ஓடி போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ 1 மினிட் வந்து லேட்டாக வந்திருக்கு அப்படின்றத சொன்னதும் 1 மினிட் தானே அதில் என்ன இருக்குது அப்படின்றத கேட்டதும் பட் உனக்கு இன்னைக்கு சேலரி கிடையாது அப்படின்றத சொல்கிறான். 1 மினிட்டுக்கெல்லாம் யாராச்சும் போயிட்டு சேலரி கட் பண்ணுவாங்களா அப்படின்றத கேட்டதும் 1 செகண்ட் இருந்தாலுமே உனக்கு வந்துட்டு கட் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருந்த, கம்பெனியில் ஜாயின் பண்ணாமல் நீ வெளியே வந்துட்டு வேற ஒரு பர்சனை ஹக் பண்ணிட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணினா உனக்கு சேலரி கொடுப்பாங்களா அப்படின்றத சட்டி கேட்டுட்டு பேசினதுமே நீ என்ன வேணும்னே என்னை டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் ஆமாம் நீ கரெக்டாக சொல்லிட்டேன், நான் டார்கெட் தான் பண்ணிட்டு இருக்கேன், நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். பிறகு ஹீரோயின் அங்கே வந்து சோல்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. அந்த கேட்டதான் நீ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, ஒன்னால தானே வந்துட்டு எனக்கு இப்படி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இனிமேல் இப்படிலாம் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சுடா. அப்போ ஹீரோ அங்கே வந்து பின்னாடி இருந்து அதெல்லாம் கேட்டுட்டு அவளை அங்கே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு நீ இப்போ யாரை திட்டிட்டு இருந்தேன்னு சொன்னதும் பாஸ் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களெல்லாம் எதுவுமே சொல்லலைன்னு சொன்னதுமே அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு நீ இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு உனக்கு என்ன நடக்க போகுது பாருன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு போகிறான். அப்போ அங்கே ஆஃபீஸில் ஒர்க்
ஒர்க் பண்ணுற 2 பர்சன்ஸ் அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ லீனான்னு ஒரு பொண்ணு, நீ தேவையில்லாமல் அவர் பக்கத்தில் இப்படி க்ளோஸாக போகிற வேலை வைக்காத, உனக்கு வந்துட்டு அது நல்லது கிடையாது. ஏன்னா வந்த ஃபர்ஸ்ட் நாள்லேயே வந்துட்டு நீ என்ன அவரை வளைச்சு போகிட்ட பார்க்குறியான்னு சொல்லி கேட்டதும் நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்கிறா. பிறகு வந்து அங்கே மீட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகிருது. சரி ஓகே, இன்றைக்கி எந்த கம்பெனியில் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு கம்பெனியோட கேட்டுட்டு சொல்கிறா. அப்போ லீனா என்ன வந்து இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, அந்த கம்பெனி பெரிய லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் பேச்சை கேட்டுட்டு அதிலே நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணவான்னு கேட்டதும் நான் வந்து அவளை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து சொல்கிற மாதிரியே பண்ண சொல்லு அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு அந்த லீனாவை வாஷ்ரூமில் கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு பொண்ணு போய் பேசிட்டு மிமி சொன்னதை கேட்டு நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் லீனாக்கு அதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஹாப்பி இல்லை. இப்படி இவளோட வந்து பேச்சை கேட்டு எல்லாருமே நடந்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது, இவ்வளோ ஆஃபீஸை விட்டு துரத்தணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் அவங்க ஸ்டெப் மதர்கிட்ட இன்னைக்கு சேலரி கிடையாதுன்ற விஷயத்த சொன்னதுமே அவங்க கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போனால் ஒழுங்காக வேலையெல்லாம் பார்க்க மாட்டியா, உனக்கு வந்துட்டு திமிராயிருச்சுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட பையன் இருக்கான், அவன் வந்துட்டு ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளை ரொம்ப கேர் பண்ணுறான். நீ இதிலெல்லாம் தலையிடாத, நீ வந்துட்டு நீ ஹாப்பியாக மட்டும் இரு அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாயிட்டு அங்கே கிளம்பலான்னு பார்க்குறா. ஹாஸ்டலுக்கு வேற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பிரதர் வந்துடுறான். எதுக்காக நீ வந்துட்டு இவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்க, இப்போ ஹாஸ்டலுக்கு போனால் வந்து டைம் ஆயிடுச்சு, போக முடியாது, நான் வந்து உனக்காக வந்து ஒரு ரூம் புக் பண்ணுறேன், ஸோ நீ அதில் வந்து ஸ்டே பண்ணிக்கோ இன்னைக்கு அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் வேணாம் அப்படின்றத சொல்கிறான். இல்லை பரவாயில்ல வான்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவன் ஹோட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரூம் வந்து கேட்டுட்ருக்கான். அப்போ யாரும் வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுற போது எல்லாருமே வந்துட்டு இவ்வளவே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி வந்து மிமியை பற்றி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ காமிக்கிறான் அவங்க பிரதரோட சேர்ந்து இருக்கிறத. இந்த பொண்ணு வந்துட்டு நைட்டில் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க, எல்லாருமே கால்கள் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு தேவையில்லாத பேச்சை பேசாமல் போய் வேலையை பாருங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வரவுமே நம்ம ஹீரோயினை பற்றி தான் எல்லாருமே அங்கே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குமே புரிஞ்சுக்குது. அப்போ அங்கே லீனா வந்துட்டு என்ன உன்னோட லட்சணம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சா, இதுக்கப்புறம் நீ எப்படி இங்கே ஒர்க் பண்ணுறேன்னு பார்க்குறோம் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவ தான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயினுமே எங்கள் ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் போனதுமே நம்ம ஹீரோ நேற்று நைட்டு நீ எங்கே இருந்த அப்படின்றத கேட்டதும் நான் என்னோட வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு போய் சொல்லாத, அப்போ இந்த பையன் யார், நீ என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் உனக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இல்லைன்றப்ப எதுக்காக நீ இந்த கொஸ்டின்லாம் கேட்டுட்ருக்க அப்படின்றத சொன்னதும் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண தான் கேட்குறேன் நீ சொல்லுன்னு சொன்னதுமே யாருமே என்னை நம்பலை, எல்லாருமே என்னை ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்னோட பிரதரோட தான் சேர்ந்து போனேன் ஹோட்டலுக்கு, அங்கே ஹாஸ்டலுக்கு போக டைம் ஆயிடுச்சு, அதனால் அவர் ரூம் எனக்கு புக் பண்ணி கொடுத்தாரு அப்படின்றத சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுததுமே நம்ம ஹீரோக்கு கஷ்டமாயிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நீ எதை பற்றி கவலைப்படாத, இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கான இவன் ஹக் பண்ணிக்கிட்டதுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. சீனில் ஹீரோயின் அங்கே வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது அங்கே லீனா வந்துட்டு இன்னுமே ஒர்க் இருக்குது எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு வேணும்னு நம்ம ஹீரோயின் அங்கே நிறைய வந்து வேலை பார்க்க வச்சுட்ருக்கா. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அந்த ஹாஸ்டலுக்கு போகிற பஸ்ஸுமே வந்துட்டு கிடைக்காம போயிடுது. அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ காரை கொண்டு வந்துட்டு நீ வா என் கூட அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே மெயிலிட்ட நீங்கள் ஒரு ரூம் அவளுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அங்கே தும்மல் வந்ததுமே அங்கே லாக்கியோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டை வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. ஏய் நீ எதுக்காக அப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே வந்து அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த கேட் வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபேன் இல்லையா, ஸோ வந்துட்டு ஹீரோ மேலே வந்துட்டு பாய ஆரம்பிச்சிடுறா. கேட் மாதிரியே பிஹேவ் பண்ணதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான். எதுக்காக நீ இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு திட்டினதுமே அங்கே அவளுக்கு திரும்ப தும்மல் வந்துட்டு திரும்ப நார்மலாக பொண்ணு மாதிரி மாறிடுறா. நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொன்னதோ நீ எப்பயுமே இப்படி தான் பிஹேவ் பண்ணுற, அதுக்கப்புறம் நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சாரி வேற கேட்பையா, ஆனால் இந்த டைம் உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சவன் கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. எதுக்காக நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் உனக்கு பிடிக்கலன்னா நீமே என்னை பனிஷ் பண்ணிக்கலாம், நீ என்னை கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. உங்களுக்கு வந்து என்ன ரைட்ஸ் இருக்குது என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறதுக்கு அப்படின்றத கேட்டதும் நீ அந்த லாக்கியை இன்னுமே நீ முன்னாடி வந்து பிடிக்குன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு வந்து அவனை பார்த்தாலே பிடிக்கும்
பிடிக்கல அப்படின்றத சொன்னதும், ஓ நீங்கள் வந்துட்டு அவரை பிடிக்கலன்னா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவீங்களா, சரி ஓகே அவரோட ஃபேன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு கேட்டதும், அவங்க ஃபேன் எல்லாத்தையும் நான் பிஹேவ் பண்ண மாட்டேன், ஆனால் நீ பண்ணால் கண்டிப்பாக நான் பிஹேவ் பண்ணுவேன், ஏன்னா நீ தான் என்னோட டார்கெட், நீ வந்துட்டு ஒழுங்காக போய் தூங்குறதுக்கு வழியே பாரு அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளோட ஃபோனை பிடிங்கி இவனோட ஃபோட்டோ ஒன்று எடுத்து கொடுத்துட்டு, நீ தூங்குறதுக்கு முன்னாடி இதவே பார்த்துட்டு தூங்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நான் ஏன் இப்படி பண்ணணும்னு சொன்னதும், நாளைக்கு நீ வந்துட்டு ப்ரொஃபஸர் லீயோட அந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணணும்னு நீ நினச்சேன்னா பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஆனால் நான் ப்ரொஃபஸர் லீயை வந்துட்டு போய் மீட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அந்த கிளாஸ்க்குமே போயிடுறாங்க. அவர் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோவுமே அங்கே மீட் பண்ணிட்டு அவர் ஹேண்ட் ஷேக் பண்ண வரும்போது வேமா இவன் ஜெலஸ் ஆகிட்டு ஹேண்ட் ஷேக் கூட பண்ண விடாமல் இவன் பண்ணிட்டு இருக்கான். அவர் வந்துட்டு பர்சனலாக நம்ம ஹீரோயின்ட்ட வந்து ரொம்பவே நல்லா பேசுகிறாரு. ஆனால் ஹீரோக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. சரி என்ன நீ இங்கேயே உட்காந்துட்டு இருக்க, ஆஃபீஸில் என்ன உனக்கு என்ன வேலை இல்லையா, ஒழுங்கா கிளம்பு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவர் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பர்சனலாக அவர் வந்து இன்வைட் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு அவனுக்கு இனிமே வந்துட்டு ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கே கிளம்பிட்டு இருக்கா. கொஞ்சம் கிளாமராக தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இப்போ எந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எதுக்காக எங்கே கிளம்பிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டதும், நீங்கள் வந்து எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, நான் எங்கே வேணாலும் போவேன் அப்படின்றத சொல்கிறா. என்ன விஷயம்னா லீயை மீட் பண்ணுறதுக்காக போகிறாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இவன் ஜெலஸ் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் நீ அந்த லீயை தானே பார்க்க போகிறேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், ஸோ அவங்கள மீட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு எப்படி இருந்தாலும் சரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே போகக்கூடாது, பார்க்குறவங்க எந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை வேறு ட்ரெஸ் கொண்டு வர சொல்லிடுறான். பிறகு ஹீரோயின்மே அங்கே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே லீவுமே வந்துடுறாரு. எதுக்காக இன்னைக்கு நீ கிளாஸ்க்கு வரல அப்படின்றத கேட்டதும், இல்லை எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனால தான் சொன்னதும், அவர் அங்கே பக்கத்தில் வந்துட்டு நீ எதுவும் கவலைப்படாத, நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நான் வந்து உன்னை இன்வைட் பண்ணுறேன், நீ அதுக்கு வா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அங்கே சில பொண்ணுங்க அவங்க 2 பேர் ஃபோட்டோயுமே எடுத்துடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோட்ட அந்த லீனா அந்த ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு ஐ திங்க் இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட நல்லா ஏற்றி விட்டா. அவனுக்கு வேற அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு வீட்டில் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினுக்காக. ஹீரோயின் வந்ததுமே என்ன இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறா. உன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட நீ டேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்குல்ல அப்படின்றத கேட்டதும், என்னாச்சு இந்த ஆளுக்கு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு என்ன வந்துட்டு தெரியாதா நீ அந்த லீயை தானே போய் மீட் பண்ணிட்டு வர அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் கிடையாது அவர் அங்கே வந்திருந்தாரு, ஸோ அவர் வந்து சும்மா நார்மலாக தான் பேசினாருன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டீங்க வா என் பக்கத்துலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவளை வந்து போர்ஸ் பண்ணி அவன் கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளும்போது அங்கே ஹீரோயினுமே கூட சேர்ந்து விழுந்துடுறா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன் உன்ட்ட, உனக்கு எதுவும் அடியெல்லாம் பட்டுருச்சா இல்லை அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட எதுக்காக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி பிஹேவ் பண்ணிட்டு நீங்கள் சாரி சொன்னீங்கன்னா சரியாக போயிருமா, நீங்கள் இப்படிலாம் இதுக்கப்புறம் என்கிட்ட பிஹேவ் பண்ணுற வேலை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. நான் வந்து நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்து ஃபினான்சியல் அட்வைசர் நம்மளுக்கு, ஸோ வந்து நீ பக்கத்தில் நெருக்கமாக போனேன்னா சீக்ரெட்ஸ் எல்லாம் லீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டே ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, நான் எப்பயும் அப்படிலாம் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், ஸோ நீங்கள் வந்து அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோ அவன் பிஹேவ் பண்ணதுக்கு அவகிட்ட சாரி வேற கேட்குறான். அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, இவன் போய் சாரி கேட்குறான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் தெரியாமல் அப்படியே வந்து காலையில் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே லீயை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. அவர்கிட்ட அங்கே சில டவுட்ஸுமே இங்கே கிளியர் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்போ அங்கே லீயை வந்து அங்கே ஒரு பொண்ணு ஃபோட்டோ வேற இருக்கிறா, அதில் சேர்ந்து நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவுமே வந்துடுது. ஏன்னா அவங்க பெரிய ஃபேன் போல். அவங்க வந்து அதை வந்து அப்ளை பண்ணதுமே உடனே வந்து அந்த லீனா அதை பார்த்துட்டு திரும்ப பார்த்தியா அவள் வந்து என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட போய் அவளை பற்றி தப்பாக பேசினதும், உனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா, எதுக்காக இப்படி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க, ஒழுங்கா வந்துட்டு இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போ அவள் கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. நீ என்ன வந்துட்டு நார்மலாக என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு என்ன தனியாக பிஸ்னஸ்லாம் கிடையாதா, ஆன்ட்டி வந்துட்டு ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக தான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும், ஏன் உன்னை யார் இங்கே ஒர்க் பண்ணி சொல்லி கேட்டாங்களா, நீ உன்னோட பிஸ்னஸ் போய் பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதும், எனக்கு ஒன்று வந்து மேரேஜ் பண்ணணும், ஸோ இந்த கம்பெனியெல்லாம் விட்டு நான் போக மாட்டேன், இந்த கம்பெனியை விட்டு போனால் அவள் தான் போவா அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான், என்ன வந்துட்டு இவங்க 2 பேத்துக்கு நடுவில் போயிட்டுருக்கு, திரும்ப இதுக்காக போய் மீட் பண்ணா அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாங்க பார்த்தா கதவு லாக் ஆகிருக்கு. அவள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ வேணும்னே தான் இப்படி பண்ணியிருக்கான். அவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஹாஸ்டலுக்கு போகிறதுக்காக அங்கே பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன், நான் உன்னோட ஃப்ரெண்டோட அப்பா தாமாவா, நான் ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு போய் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் அந்த
நாள் வந்துட்டு அவகிட்ட போயிட்டு இருக்கும்போது எங்க வந்து தப்பா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகி எங்க இருந்து ஓடிட்டு இருக்கா. பட் வந்துட்டு நான் கரெக்டா நம்ம ஹீரோ வேற வந்து 2 பேத்துக்குமே சண்டை ஆகி நம்ம ஹீரோக்கு வந்து அடி வேற பட்டுது. ஹீரோவா அந்த பர்சன் கத்தி வச்சவங்க குத்த வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த பர்சனை தலையில அடிச்சு மயக்கமாக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து நினைச்சு ரொம்ப ஃபீல் ஆயிருது அவளுக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்துடுறா. ஹீரோட்ட அங்க சாரி வேற கேட்கிறா, என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ இவ்வளவு அக்கறைப்பட்டு என்னை வந்து சேர்த்தது எதனால, என் மேல வந்துட்டு அக்கறையினாலயா இல்ல வேற ஏதாச்சுமா அப்படின்றத கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நானுமே உங்களுக்கு பதிலுக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மா அங்க அழுதுட்டு வந்துட்டு இருக்காங்க, என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்கம்மா நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அப்ப அங்க நம்ம ஹீரோயினை பார்த்து இத்தனை பிரச்சனைக்குமே காரணம் நீ தான், உன்னாலதான் என் பையனுக்கு அப்படி அடிபட்டுருச்சு, மரியாதை இங்க இருந்து போன்னு சொன்னதும் நீங்க கிளம்புங்கம்மா, அந்த பொண்ணு வந்து என்ன கேர் பண்ணி பாத்துக்குருவான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை பார்த்து நீ என்ன வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க நடக்கணும்னு சொல்லிட்டு அது எதுவுமே நடக்காது அப்படின்றத சொன்னதுமே ஏன் நீங்க இப்படி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு ஹீரோயினை வந்து எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிடு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க நம்ம ஹீரோயினோட பிரதர் வந்துடுறான், நீ வா வெளியே அப்படின்றத சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஏன்னா இவன் வந்து உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் கிடையாது பிரதர், அவர் தான் என்னோட உயிரை காப்பாத்திருக்காரு, ஸோ நான் வந்துட்டு அவருக்கு பதிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அங்க நம்ம லீனா வந்து பொக்கேல வாங்கிட்டு அவனை பார்க்க போகும்போது நம்ம ஹீரோயின் அவளை வந்து நோட்டீஸ் பண்ணிடுறா. தும்மல் வந்ததுமே திரும்ப அங்க ஒரு பூனைக்குட்டியா மாறிடுறா. அவங்க பிரதர்கிட்ட நீங்க கிளம்புங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க உள்ள போக பாக்குறா. அப்பங்க லீனா நான் உனக்காக ஃபிஷ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடுன்னு சொன்னதும் நீ வை நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றான். அப்ப அங்க வேணும்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. பட் இப்போ வந்து உடம்புக்குள்ள இருக்க சோல் வந்து அந்த பூனைக்குட்டி தான். அவங்க ரொம்ப ஆக்டிடியூட் காமிச்சிட்டு பேசிட்டு இருக்கா. ஏன்னா என்னோட ஓனருக்கு வந்துட்டு இந்த நிலைமை வந்த காரணமே இவ தான், இவளால தான் இத்தனை பிரச்சனை, இவ்வளவு இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கா. அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு சாப்பிடலான்னு பார்த்தா அவ வந்துட்டு விட மாட்டா. அதுக்கப்புறம் அங்க நம்ம ஹீரோட்ட வேணுனே வந்து ஃப்ளோட் பண்ணிட்டுலாம் பேசினதும் அவளுக்கு ரொம்ப வந்துட்டு ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. அப்ப ஹீரோ நீ கிளம்பு அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ என்ன வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு அங்க கிஸ் பண்றதுக்காக போனதும் அவளுக்கு திரும்ப வந்துட்டு அங்க தும்மல் வர ஆரம்பிச்சிருது. அங்க நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நீ வந்து நினைச்சா இந்த மாதிரி பண்ணிட்டு சாரி வேற கேட்பையா அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நீ ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு இருக்கியான்னு கேட்டதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ஏன் ஜெலஸ் ஆக போறேன் அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு அங்க வந்து பேசினதுமே நம்ம ஹீரோ திரும்ப அவளங்க கிஸ் பண்ண போறான். நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, என்னோட ஃபாதருக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே வேற, நான் வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போனோம் அவருக்கு, நான் வந்து கிளம்பணும் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே இந்த கார்டை வச்சுக்கோ, நீ வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்குறேன்லாம் நினைக்காத, நீ எனக்கு ஹெல்ப் பண்றேல அதுக்காக தான், உன்னோட அப்பாவுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடு அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஹாப்பி ஆகிட்டு இங்கே கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ண போனதுமே அவங்க ஸ்டெப் மதர் பார்த்தா அங்கே கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ வந்துட்டு என்னமோ நிறைய பேர் கூட அஃபேர் வச்சுட்டு இருக்க மாதிரிலாம் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கே, நீ ஒன்ன மாதிரி பொண்ணுலாம் இங்கே வரக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு பார்த்தா அங்கே ரொம்ப நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. நீ மரியாதையை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு திட்டி நம்ம ஹீரோயினுமே அங்கே அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக போயிடுறா. அங்கே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த பாரில் ஒர்க் பண்ணுறவங்க உனக்கு நான் ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் இந்தாங்க கார்டை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுத்த கார்டை தான் கொடுக்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட அவள் மெசேஜ் வேற பண்ணி விடுறா, நான் வந்துட்டு இந்த பார்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் அங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோங்க வந்து வேகமா கிளம்பி போகிறான். ஹீரோயினுக்கு அந்த ட்ரிங்க்ஸில் வந்துட்டு அவன் எதையோ கலந்து கொடுத்துருக்கான் போல. அப்படியே மயக்கமானதுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இன்னைக்கு நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோங்க வந்து அவனை போட்டு அடிச்சு போட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினை நீ எந்திரி வா வீட்டுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே லீமே வந்துடுறாரு, நீ வந்து இவளை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு விட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னா அந்த இடியட்டை போய் பண்ணுங்க, ஏன்னா அவன் தான் வந்துட்டு இவளுக்கு இந்த மாதிரி பண்ணது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ யாருன்னே தெரியல, நீங்கள் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு கேட்டதும் ஓ நீ அந்த லெவலுக்கு குடிச்சிருக்கியா, யாருன்னு தெரியாத லெவலுக்கு அப்படின்றத கேட்டுட்டு நான் தான் சாங் உங்கள் பாஸ் அப்படின்றத சொன்னதுமே பிடிச்சி கழுவி ஊற்றிட்டு கேவலமாக திட்டிகிட்டு இருக்கா. அவன் ஒரு ஹார்ட்லெஸ், அவன் வந்து ரொம்ப வந்து ஒரு த்ரோ அவுட் மாதிரி என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்லாம் சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு இவ என்னை பற்றி இப்படி இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. மார்னிங் நம்ம ஹீரோயின் முழிக்கும் போது அவள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்த்துட்டு நேற்று வந்து பார்லர் தானே நான் இருந்தேன், எப்படி என்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே மெயில் வந்துடுறாங்க. நேற்று பாஸ் தான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார், அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணது நான் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நேற்று வந்து ரொம்பலாம் நீ வந்து பேசிட்டு இருந்தீங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே பயந்து போயிடுறா. ஐயோ கடவுளை நான் என்ன பேசி வச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு ஹார்ட்லெஸ் த்ரோ அவுட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு செல்ஃபிஸ்லாம் நீ வந்து பேசுனீங்க அப்படின்றத கேட்டதும் ஐயோ நான் அப்படிலாம் நினைச்செல்லாம் சொல்லலை பாஸ், ஏதோ வந்துட்டு சும்மா வந்து ஏதோ பேசிட்டேன் அப்படின்றத சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ நீ சும்மாவா பேசுன, நீ என்னென்ன
பேசுன அப்படின்றத சொல்கிறான். பேச்சு நீ பேசினேன்னா அதுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இவன் கிஸ் பண்ணுறப்ப எனக்கு கோவம் வரணும், ஆனால் எனக்கு ஏன் நல்லா ஃபீல் ஆகிட்டுருக்கு, இவன் என்ன வந்துட்டு பண்ணிகிட்ருக்கான் எனக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்து யோசிச்சுட்டே இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. இப்போ எதுக்காக நீங்கள் எனக்கு கிஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியல அப்படின்றத கேட்டதும், உண்மையிலே எனக்கு தெரியல அப்படின்றத சொன்னதுமே, நீ என்ன ஸ்டூபிடா இல்லை ஸ்டூபிட் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினுக்கு உண்மையிலே வந்துட்டு எதுவும் புரிய மாட்டுது. உள்ளே வந்து கேட் இருக்கு இல்லையா, அந்த கேட் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருது. அவள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன், நீ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் உன்னை கூட வச்சுட்ருக்கான். ஸோ வந்து நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின், அப்படின்னா எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்கள் உண்மையிலே மோசமான பர்சன், ஹார்ட்லெஸ் அப்படின்றத சொன்னதும், ஓ என்னை பற்றி நீ இன்னுமே இப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, அப்படின்னா பட்ட பர்சன் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் அவர் ரொம்ப பயந்து போயிட்டு, அப்படிலாம் நீங்கள் என்கிட்ட நடந்துக்காதீங்க அப்படின்றத சொல்கிறா. ஓவராலாக வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காது, அப்படிலாம் எதுவும் கிடையாது. சரி நீ எந்திரிச்சு கிளம்பு, ஒரு பார்ட்டிக்கு போகணும், பார்ட்டிக்கு வந்து நீ ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நீ ரொம்ப அழகாக கிளம்பணும், அதுக்கப்புறம் என் கண்ணிலேருந்து தூரமாக எங்கேயுமே போகக்கூடாது, 3வது அந்த லீயை போய் நீ மீட் பண்ணவே கூடாது அப்படின்றத சொல்கிறான். அதே மாதிரி எங்கள் ஒரு பார்ட்டிக்குமே 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின், நான் இப்போ வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொன்னதும், நான் சொன்ன கண்டிஷன்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, போயிட்டு வா அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் வாஷ்ரூம் தேடுறேன்ற பேரில் வேற ஒரு ரூம்குள்ளே உள்ளே போயிடுறா. அங்கே பார்த்தா அந்த சிங்கர் இருக்கான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ அவள் திரும்ப அங்கே கேட்டால் மாறிட்டு அவன்கிட்ட போயிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கவுமே அவனுக்குமே புரிஞ்சுக்குது, நீ வந்துட்டு என்னோட பெரிய ஃபேன் ஆச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவனுமே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு, நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாது, வெளியே போங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து வெளியே வந்துட்டு அங்கே ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அவள் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கா. அப்போ அங்கே லீவ் வந்துடுறாரு. என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க போலேன்னு சொல்லிட்டு அவள் வாயில் வந்துட்டு ஃபுட்டு ஒட்டியிருக்கவுமே தொடக்க வந்ததுமே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். அதுக்கெலாம் நான் இருக்கேன் மாஸ்டர் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, நான் என்ன சொன்னேன், அவர் பக்கத்தில் போகக்கூடாது, என் கூடவே தானே இருக்கணும்னு சொன்னேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு வந்துட்டு இப்போ கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து அங்கே கிஸ் பண்ண போனதுமே, நீ வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நான் வந்து கேட், என்னோட ஓனர் தான் மிமி அப்படின்றத சொன்னதும், நீ என்னை பார்த்தா இடியட் மாதிரி தோணிட்டுருக்க, என்னத்தையாச்சும் உளர்வியா அப்படின்றத சொல்லிட்டு திரும்ப அங்கே கிஸ் பண்ண போனதுமே அங்கே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ எதுக்காக அப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்க மிமின்னு சொல்லிட்டு கத்துனதுமே அவள் திரும்ப தும்மல் வந்துட்டு அப்படியே மாறிடுறா. ஹீரோ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ எதுக்குமே என்னை வந்துட்டு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், இன்னைக்கு பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் கோவப்பட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீங்கள் ஏன் அப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் சொல்கிற எல்லாமே உண்மைதான், என் உடம்புக்குள்ள அந்த கேட்மே இருக்குது அப்படின்றத சொன்னதும், என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் திரும்ப கேட்டதுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. உங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணப்ப என்ன நீங்கள் கீழே தள்ளி விட்டு போனீங்க இல்லையா, அன்னைக்கு நடந்தது தான் இந்த ஆக்சிடென்ட் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு, சரி ஓகே நீ ஃபீல் பண்ணி அழுகாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு இதை பற்றி விசாரிக்கிறேன், உன்னை நம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு தெரியணும், நீங்கள் வந்து விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்றத சொல்கிறான். அவப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு அங்கே எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அப்படின்னா இந்த பொண்ணு வந்து இவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் போலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிட்டு, அவனோட வந்து தேவைக்காக தான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனை விட்டுட்டு நீ போயிரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு நம்பிக்கை வர மாட்டுது. நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவள் தேடி போயிட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொன்னேன், நீ இல்லைன்னா அவன் தான் மேரேஜ் பண்ணணும், இவ பின்னாடி சுத்தாதான்னு சொன்னா இல்லையான்னு கேட்டதும் அவங்க அம்மா என்ன சொன்னான்னு கேட்க மாட்டாங்க, அவளை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏமா புரிஞ்சுக்க மாட்டீங்க, அவளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, ஸோ அதனால தான் கூட வச்சுட்ருக்கேன், என் தேவையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவளை வந்து துரத்தி விட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே மனசே உடைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் வீட்டை விட்டு கிளம்பிடுறா. அப்போ ஹீரோ அங்கே மெய்டிட்ட வந்து எங்கே அவளை காணமேன்னு சொன்னதோ, அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்கே கிளம்பி போயிட்டாங்கன்னு சொன்னதோ இவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்க பிரதரோடவே சேர்ந்து தங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துடுறா. அவங்க பிரதருமே நீ எதை பற்றி கவலைப்படாத, இனிமேல் இங்கே இரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போயிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவளோட ஃபோட்டோவை பார்த்துட்டு, நீ எதுக்காக வந்து என்னை விட்டுட்டு போன, எங்கே சொல்லாமல் போயிட்ட, கண்டிப்பாக நான் நீ எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு ஜாப் கேட்கலான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருக்கும்போது அங்கே லீமேல போய் தெரியாமல் அடிச்சிடுறா. அப்போ அவர் எங்கே இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. பார்த்துப்போ அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் நான் ஒர்க்குக்காக தான் போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இன்டர்வியூ போய் கொடுத்ததுமே அந்த பர்சன் அந்த ஃபைல்ஸை வாங்கி பார்க்காமே உனக்குலாம் இங்கே ஜாப் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே அங்கே லீவ் வந்துடுறாரு. நீங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இந்த பொண்ணை வந்துட்டு என்னோட அசிஸ்டண்ட்டாக தான் வந்து ஜாயின் பண்ண வச்சுக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது. அதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸ் ரூமுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு உன் காலில் அடிபட்டு இருந்துச்சுல அப்படின்றத சொல்லிட்டு காலையுமே வந்து மசாஜ்லாம் பண்ணிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின்
ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. எவ்வளோ வந்துட்டு நல்ல மனுஷனா இருக்காரு. ஆனா அவனை பாரு எப்பயுமே ரூடா செல்ஃபிஷா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ எதுக்காக அவனை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அது வேற வந்துட்டு கவலையாக ஆரம்பிச்சிருது. இப்படியே கொஞ்ச நாள் போயிருது. நம்ம ஹீரோயினும் அங்க வந்து லீயுமே சேர்ந்து ஒன்னா தான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அவளை அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். இவளை எங்கெல்லாம் நான் தேடிட்டு இருக்கேன், கடைசியில் பார்த்தா இந்த ஆள் கூட சேர்ந்தா சுற்றிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நம்ம லீக்கு வந்துட்டு அவார்டு கொடுக்க கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோ, நான் வந்து இந்த அவார்ட்லாம் வந்துட்டு கொடுக்கறதுக்கு விருப்பப்படல, என்னோட ஓட்டை வந்து நான் திரும்ப ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன், ஸோ வந்துட்டு இவருக்கு எப்படி அவார்டு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டுட்டு அவன் கூட சண்டைக்கு போக போகிறா. இப்போ லீ வந்து நீ பெருசு பண்ணாத, ஸ்டாப் பண்ண அப்படின்றத சொல்லிடுறாரு. பிறகு ஹீரோயின் அங்கே திரும்ப அவன்கிட்ட போயிட்டு, நீ எதுக்காக என் மேல இருக்க கோவத்தை அவர்கிட்டலாம் காமிச்சிட்டு இருக்க, அவர் எவ்வளோ இந்த அவார்டுக்காக கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா அப்படின்றத சொன்னதும், எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நீ எவ்வளோ தைரியம் தான் என்னை விட்டுட்டு போயிருப்பேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை தேடிட்டு இருக்கேன், ஆனால் ஈஸியாக நீ அந்தாலும் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே நம்ம ஹீரோயின், ஏன்னா நீ வந்து ஒரு செல்ஃபிஷ் ரூடான பர்சன், ஆனால் அவர் அப்படி கிடையாது அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு திரும்ப அவளவங்க கிஸ் பண்ண போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம அதையுமே வந்துடுறாரு, நீ எதுக்காக இப்படி அந்த பொண்ணுகிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, மரியாதை அவளை விடு அப்படின்றத சொன்னதும் அவன் பார்த்தா கேட்க மாட்டான். அசிஸ்டன்ட்மே லீயே பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோயினை பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே அங்கே ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா, நீ எதுக்காக இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் இப்பயுமே உன்னோட பாஸ் தான், நீ தேவையில்லாமல் என்கிட்ட இந்த மாதிரி நான் பேசக்கூடாதுன்னு சொன்னதும், அவனும் உன்ட்டெல்லாம் ஒர்க் பண்ண கிடையாது, தேவையில்லாமல் இதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரிலாம் வேலை என்கிட்ட பண்ணாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோமே. இப்போ நம்ம ஹீரோ, நீ தான் என்கிட்ட வந்து ரூடு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கேல, கண்டிப்பாக நான் அதுக்கப்புறம் என்ன மாதிரி பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா, சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன், மரியாதையை வந்து நீ என்கிட்ட திரும்ப வர்றதுக்கு வழியை பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவம் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் லீ நீ நல்லா தானே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு மேடிட்ட, அவள் வந்துட்டு நான் திரும்ப மீட் பண்ணேன், பட் வந்து அவள் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா, என்னை வந்து செல்ஃபிஷ் ரூடுன்னெலாம் சொல்கிறா, ஏன்னா நான் அந்த மாதிரியா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டதும், சில டைம் வந்து நீங்கள் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ நீங்கள் அதை மாற்றிக்கோங்க பாஸ் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ சரி ஓகே நான் அவளை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். லீயும் நம்ம ஹீரோயினுமே அங்கே பேசிட்டு இருக்கதை நம்ம ஹீரோங்க பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறத அசிஸ்டன்ட் நோட்டீஸ் பண்ணிட்டு, பாஸ் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக பிஹேவ் பண்ணணும், நீங்கள் நல்ல முறையில் உங்களோட லவ்வை வெளிப்படுத்தினா தானே அவங்களுக்குமே புரியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். லீ வந்து நம்ம ஹீரோயினுக்கு கோட்டெல்லாம் போட்டு விடும் போகும்போது நம்ம ஹீரோ அங்கே போயிடுறான். அவளுக்கு அவன் கோட் போட்டு விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு தெரியும் இவளை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோங்க வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ ஏன் இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட பிரதர் அவனை கட்டையை வச்சு தலையில் அடித்ததுமே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அங்கே எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நம்ம ஹீரோயின், நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ், என்னோட பிரதரை நீங்கள் ஜெயிலேருந்து எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் நீயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். நீ என் கூட சேர்ந்தா இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே அதுக்கு எல்லாத்துக்குமே ஓகேன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே வரும்போது அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா கூட சேர்ந்து ஒரு பர்சன் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அம்மாவை பிடிச்சி தள்ளினதுமே, நீங்கள் ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பி விட்டுட்டு, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்டதும் அவங்க உள்டாவை விட்டே கோவப்படுறாங்க. நீ எதுக்காக தேவையில்லாம இதுலாம் தடையிடுற, நான் வந்து உன்னை வார்ன் பண்ணுறேன், என் பையன்ட்ட இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ போய் அவங்க மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, நீங்கள் வந்துட்டு இப்போ கிளம்புங்கம்மா, இந்த பொண்ணு என்னை பார்த்துக்குருவான்னு சொன்னதும் அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாமா என்னன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, பட் முடியலை. அப்போ ஹீரோ நீ என்ன சொல்ல வர ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நான் வெளியே நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்தேன், அது என்னோட அப்பா தான் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவர் வந்துட்டு எப்பயுமே என்னோட அம்மாவை லவ் பண்ணதே கிடையாது, எப்பயுமே தொந்தரவு தான் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட பிரதர் அங்கே வந்துடுறான். நீ வந்து என்ன சொன்ன வேண்ட, என்னை வந்து ஜெயிலில் இருந்து உடனே விட்டுட்டாங்க, நீ என் கூட வான்னு சொன்னதுமே ஹீரோ கையை பிடிச்சதும் அப்போ அவனுக்கு கோவமாயிட்டு அவனை போட்டு அடிச்சுடுறான். ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க பிரதர், நீங்கள் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து அவர் கூட சேர்ந்து கேர் பண்ணி பார்க்கணுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அவராளுக்கு வந்துட்டு நம்மளால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் உனக்கு ஓகேனா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நான் அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்கிறான். பிறகு ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக திரும்ப அங்கே வந்துடுறா. அப்போ அங்கே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே லீனாவுமே கூட சேர்ந்து வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவன் கூட உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. திரும்ப அவங்க பிரதரை வந்து ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிடுறா. உண்மையிலே அவன் ரொம்ப மோசமானவன் தான், ஆனால் வந்துட்டு எனக்கே இவ்வளோ ஹர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. சரி நம்ம ஹீரோ மீட் பண்ண போறா. ஆனால் வந்து பொண்ணுக்குட்டியோட சோல் தான் வந்தது. இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு அங்கே ஒரு லேடி வேற இருக்காங்க உள்ள பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்குது கண்டிப்பாக இது அந்த பூனைக்குட்டியோட வேலை தான் சொல்லிட்டு வேணுனே நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து ரொம்பவே ஃப்ளர்ட் பண்ணிட்டு அவள் வந்து பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன உண்மையிலே நல்லா தானே இருக்கு அப்படின்றத கேட்டதுமே அவள் பார்த்தா அங்கே ஓவரா வந்து ஆட்டிடியூட் காமிச்சிட்டு பேசினதுமே நீ என்ன பண்றேன்னு உனக்கு என்ன புரியுதா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே மிமி அப்படின்றத சொன்னதும் தும்மல் வந்து நார்மலாக மாறிட்டு வேமா ஷார்ட்லாம் கவர் பண்ணதுமே இப்போ என்ன எல்லாத்தையுமே கழட்டி காமிச்சிட்டு இருந்தா இப்போ என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், அதுக்கு மேலே என்ன ஆக போகுது இதை பண்ணுறதுனால, அந்த லீனா வந்து உன்னோட ஃபியான்சே தானே அப்படின்றத சொன்னதும் யார் சொன்னது அவள் என்னோட ஃபியான்சைன்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ஹீரோ நீ என்ன வந்து உண்மையிலே வந்து ஃபியான்சை இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போகும்போது அவளை யாரோ இங்கே கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அது வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோவோட அப்பா தான் போல. அவர் கத்தி காமிச்சு மிரட்டிட்டு இருக்காரு, என் பையனை வந்து நீ எதுக்காக தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, அவனோட மனசை நீ உடப்பையா அப்படின்றத சொன்னதும் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நார்மலாக வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு, எதுக்காக இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறான். ரொம்ப கோவப்படுறான் அவங்க அப்பாட்ட, நீ வந்து தப்பாலாம் புரிஞ்சுக்காத, அவர் எது என்ன பண்ணலை அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ ஏன்னா வந்து அவன் வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். அவனோட பிரதரை மீட் பண்ணுறதுக்காக அவங்க அந்த இங்கன்ற பொண்ணு போகிறா. இவ யாருன்னா நம்ம ஹீரோயினை வந்து அவன்கிட்ட அந்த விலகிரு அப்படின்றது சொன்னால அவ தான் நம்ம ஹீரோயினோட பிரதர்கிட்ட நீ வந்து உன்னோட சிஸ்டரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்குமே நான் சொல்கிறத பண்ணினா நிறைய வந்துட்டு லாபம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பேசாமல் உன்னோட சிஸ்டர் அவன்கிட்ட இருந்து விலக்கி வை அப்படின்றத சொல்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன இப்போல்லாம் ரொம்ப சேடாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நான் வந்துட்டு அவங்க அப்பாவே அவரையுமே ஒன்று சேர்த்து வைக்கலான்னு பார்க்குறேன், பட் வந்துட்டு அவர் எப்பயுமே சோகமாகவே இருந்துட்டு எதுவுமே என் பேச்சை கேட்க மாட்டார் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே பெயிண்டிங் தான் பண்ணிட்டேக்கா. அப்போ நீ பேசாமல் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அவன்கிட்ட இருந்து விலகி ஏறு, அவன்கிட்ட பேசாமல் இருந்தேன்னா உன் பேச்சை கேட்பான்ல அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அங்கே ஹீரோட்ட அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் 2 hours மேடம் வந்து டெய்லியுமே உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு, ஆனால் நீங்கள் தான் வந்து மீட் பண்ணவே இல்லைன்னு சொன்னதும் ஹீரோங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், பட் ஆள் வரவே இல்லை. உள்ளே வந்து அசிஸ்டண்ட்டை ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான், உன்னால் என் வேலை பூரா கேட்டு போயிடுச்சு, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா நீ வந்துட்டு ஒர்க் பண்ணு, தேவையில்லாத பேச்சா பேசுகிற அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து நம்ம ஹீரோயின் பார்க்குறதுக்காக அங்கே வரவே இல்லை போல, ஏன்னா வந்துட்டு அவங்க பிரதர் சொன்னான் இல்லையா, ஸோ அதனால் வந்து அப்படி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் சரி நம்ம போய் மீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போனால் அங்கே வந்துட்டு கார்ட்ஸ் வந்து உள்ளே விட மாட்டாங்க. அங்கே இங்க்மே நீ தேவையில்லாமல் அவர் வந்துட்டு இப்படி பின்னாடி சுற்றிட்டு இருக்கா, அதை மரியாதையை வெளியே போயிரு அப்படின்றத சொன்னதும் அங்கே காருக்கு பக்கத்துலேயே அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்து கோட்டெல்லாம் போத்தி விட்டுட்டு எதுக்காக நீ இப்படி வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லி கேட்டதும் உங்களுக்கு பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை அங்கே வந்து கிஸ் பண்ணிட்டு ஹக் வேற பண்ணிக்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்குமே அவன் கூட்டிகிட்டு வந்துடுறான். ரொம்ப நேரமாக வெளியவே இப்படி வந்து குளிரில் உட்காந்த வாசி அவளுக்கு தும்மல் வந்துடுது. தும்மல் வந்து அடுத்த செகண்டே அவன் வந்து பூனைக்குட்டியாக மாறிட்டு அவன்கிட்ட வந்துட்டு ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசுனதுமே அங்கே வந்துட்டு புரிஞ்சுக்குது அவனுக்கு இது நம்ம ஹீரோயின் கிடையாது பூனைக்குட்டின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க பேசாம இரு அப்படின்றத சொன்னாலுமே அது பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டு இருக்கு. அப்போ திரும்ப வந்துட்டு ஹீரோயின் தும்மல் வந்துட்டு அங்கே வேமா எந்திரிச்சிடுறா. இப்போ நீயா தானே இருக்க, நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்ல அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஃப்ளர்ட் பண்ணதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொன்னதும் திரும்ப தும்மல் வந்துட்டு திரும்பவுமே அங்கே பூனைக்குட்டியாக மாறிட்டு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ நான் பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணி விட்டுட்டேன்னு வச்சுக்கோமே, நீ அதுக்கப்புறம் வந்துட்டு என் மேலே கோவலாம் படக்கூடாது, உன்னை இப்படியே விட்டு வச்சா எனக்கு தான் பிரச்சனை அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிடுறான். நீ வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது, ஒழுங்கா என்னை வந்துட்டு விடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் தும்மல் வந்து திரும்ப நார்மலாக மாறிடுறா. நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நீ வந்து அவளோட பாடியை யூஸ் பண்ணவே கூடாது, அதனால தான் அவளுக்கு ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து அங்கே கோட்டெல்லாம் கலட்டிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸ்டூபிட் மாதிரி யோசிக்காது, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே மெயிலை கூப்பிட்டு டாக்டர் வர சொல்லுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினுக்கு அங்கே கையை காலெல்லாம் வேற கழட்டி விட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக அங்கே பேசிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போகிற டயத்தில் கரெக்டாக அங்கே டாக்டருமே வந்துடுறாரு. பிறகு நம்ம ஹீரோக்காக அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்றத சொல்கிறான். ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே போகலாமா அப்படின்றத கேட்டதும் நான் வெளியே வரணும்னா நீ எனக்கு அதுக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண சொல்கிறான். ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ரெண்டு பேர் வந்து ப்ரொபோசல் இருக்கும்போது பேசிட்டு இருக்காங்க. அந்த ஷெங் வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து எம்ப்ளாயாக தான் மேரேஜ் பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப கவலை ஆகிட்டு நம்ம ஹீரோயினும் மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லி ஒன்று தான் அவன் மேரேஜ் பண்ண போகிறான்னு கேட்டதும் ஹீரோயினுமே ஆமான்னு சொன்னதுமே ஒருவேளை அவன் உன்னை போர்ஸ் பண்ணிட்டு இருக்கானான்னு கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, எனக்குமே அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு,
பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்றா. அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நம்ம ஹீரோயின்ட்ட அவரோட ஃபீலிங்ஸையுமே அவர் வெளிப்படுத்துறாரு. பட் ஹீரோயின் எனக்கு எப்பயுமே உங்க மேல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து சாரி சொல்லிட்டு போனதுமே அவருக்கு அங்க மனசு ரொம்ப வந்து வேதனைப்பட ஆரம்பிச்சிருது. இங்க நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு நீ என்ன அவளை மேரேஜ் பண்றதா கேள்விப்பட்டேன். நான் உனக்காக எவ்வளவு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். உன்னோட கம்பெனியவே நான் திரும்ப வந்து தூக்கி நிறுத்தினதே நான் தான் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. நீ என்னதான் மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொன்னதும் நான் ஏன் உன்னை போய் மேரேஜ் பண்ணணும், நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண அதுக்கு டபுளாக நான் வந்து உனக்கு எல்லாத்தையுமே காசு திரும்ப பே பண்ணிட்டேன்ல அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அப்படின்னா நீ வந்து என்ன மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கோமா போயிடுறா. நம்ம ஹீரோயின் ஆன்லைனில் அவளோட வந்து டிராயிங் எல்லாத்தையுமே வித்துட்டு இருக்கா போல. ஸோ வந்துட்டு யார்ட்டையும் கால் பண்ணி நீங்கள் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அவளையுமே மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லுங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. உங்கள் பிரதர்கிட்ட உங்கள் பெயிண்டிங் எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பிரதர். ஸோ வந்துட்டு நான் வந்து அதை விற்கிறதுக்காக போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க நம்ம ஹீரோவோட அம்மாவை கூப்பிட்டு அங்கே ஒரு இடத்துக்கு வந்துட்டு உங்கள் பையன் வந்து யாரை மேரேஜ் பண்ண போகிறான்னு தெரியுமா அப்படின்றத கேட்டதும் அவன் லீனாவை தான் மேரேஜ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. அவன் லீனாவை கிடையாது மிமியை தான் மேரேஜ் பண்ண போகிறான் அப்படின்றத சொன்னதுமே அவன் அப்படிலாம் எப்பயும் பண்ண மாட்டான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன், நீங்கள் வந்து கஷ்டப்படுறப்போ உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ பண உதவி பண்ணியிருப்பேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு எதிராகவே பண்ணுறீங்களா அப்படின்றத கேட்டதும் என் பையனை வந்து நான் எப்பயுமே உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன், ஏன்னா நீ ஒரு நல்ல பொண்ணு கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு அவன் பேசாமல் மினியை கூட மேரேஜ் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்றத சொன்னதுமே இவன் ரொம்ப கோவமாயிட்டு அவங்கள பிடிச்சவங்க தள்ளி விட்டுறா. அவங்க அடிப்பட்டு அப்படியே அங்கே மயக்கமாயிடுறாங்க. ஹீரோயினுமே பெயிண்டிங்லாம் எடுத்துட்டு அங்கே தான் வந்து நின்றுச்சேக்கா. அப்போ நம்ம ஹீரோ லீனா எங்கே எல்லாருமே அங்கே வந்துட்டு என்னோட அம்மாவை நீ பார்த்தியா அப்படின்றத சரி கேட்டதும் இல்லையே நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுட்டுருக்கேன், ஆனால் வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்க்கலேன்னு சொன்னதும் அப்போ லீனா வந்துட்டு அவங்களோட ஜுவல்லரி எடுத்துடுறா. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கீழே விழுந்து இருக்கிறதையுமே பார்த்துட்டு உடனே எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறாங்க. இப்போ லீனா வந்து நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட ஆரம்பிச்சிடுறா. நீ தான் வந்துட்டு அவங்கள வந்து ஏதோ பண்ணியிருக்கா, அவங்க வந்து உன்னை பிடிக்கலன்னு சொன்ன தானே இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் நான் அப்படிலாம் எதுவும் பண்ண கிடையாது, நான் இந்த பெயிண்டிங்லாம் விற்கிறதுக்காக தான் அங்கே போனேன்னு சொன்னதும் உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழிய போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் வந்துட்டு எனக்கு நீ சில ப்ரூஃபை வந்து காமி அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து அந்த பெயிண்டிங் வாங்குறதுக்கு சொன்னாங்க இல்லையா அந்த லிங்கை வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போனால் அவங்க பிரதர் லேப்டாப் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால் லிங்க்குமே கிடைக்கல. உடனே அந்த லீனா வந்துட்டு இவ போய் சொல்லிட்டு இருக்கா, இவ தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டதுமே நம்ம ஹீரோவுமே நீ இதுக்கப்புறம் என்னை வந்து மீட் பண்ண வேணாம், நீ என்கிட்ட இருந்து விலகிற அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு அவங்க பிரதரை ஹக் பண்ணிக்கிறா. உண்மையிலே அவங்க பிரதரோட வேலை தான் போல, அவன் தான் வந்துட்டு வேணும்னே லேப்டாப்பை இந்த மாதிரி பண்ணி விட்டுருக்கான். ப்ரொபோசர்லி அங்கே இங்கே போய் மீட் பண்ணிட்டு இது எல்லாமே உன்னோட வேலை தானே, நீ தானே இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணுக்கு பண்ண அப்படின்றத சொன்னதும் நீங்கள் வந்துட்டு இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இவரோட வந்து ஸ்டெப் சிஸ்டர் போல அவ, நீங்கள் இப்போ போய் மிமியை மீட் பண்ணணும், அவள் வந்து உங்களை ஏற்றுக்குருவா, நீங்கள் ஏன் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்றத சொல்கிறா. லீனா அங்கே கால் பண்ணிட்டு உன்னோட பிரதர் என்னையுமே மிரட்டிட்டு இருக்காரு, நான் என்ன பண்ணுறது, நான் பேசாமல் உண்மையை சொல்லிடுவா அப்படின்றத சொன்னதும் நீ அந்த மாதிரிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நீ இப்போவே ஜெயிலுக்கு போயிடுவா, அதனால நீ வாயை மூடிட்டு பேசாம மட்டும் இருந்துக்கோ அப்படின்றத சொல்கிறா. சரி நம்ம ஹீரோவும் மீட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறா. அங்கே வந்துட்டு மெய்டு உள்ளே விட மாட்டாங்க. அவர் ரொம்ப நேரமாக பேசி கெஞ்சினதுமே அவங்க உள்ளே பார்க்க விட்டதும் நம்ம ஹீரோ ஆனால் உன்கிட்ட எனக்கு பேச விருப்பம் கிடையாது, மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்கிறான். ஏன் என்ன நம்ப மாட்டேன், நான் உன்னோட அம்மாவை எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொன்னதும் ஓ எதுவும் பண்ணலையா, அப்போ நீ ப்ரூவ் பண்ணி காமின்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே தப்பாக நடக்க பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே ப்ரொபோசர்லேயுமே வந்துடுறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க போது அந்த பண்ண விடு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவர் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. காருக்கு போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. அவருக்கு தெரியலையா அவங்க சிஸ்டரோட வேலையினால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து எதை பற்றி கவலைப்படாத எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் நேராக அந்த இங்க தான் போய் மீட் பண்ணிட்டு இது எல்லாமே உன்னோட வேலை தான் எனக்கு தெரியும்னு சொன்னதும் நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பேசினதுமே இவன் முடிய பிடிச்சிட்டு பயங்கரமாக அங்கே மிரட்டிட்டு இருக்கா. என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் எந்த இலக்கு வேணாலும் போனுவேன், கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி விட்றா. நைட்டு நம்ம ஹீரோன்னு நினச்சிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் சொன்னால் எதுவுமே நம்ப மாட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே தும்மல் வந்து திரும்ப வந்து கேட்டா மாறிடுறா. அங்கே ஒரு பார்க்கு கிளம்பி எங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே லீனா வந்து அவளை போய் மீட் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் டேட்டுக்கு இங்கே வரோம்னு சொல்லிட்டு வேணும்னே எங்களோட டேட்டை கெடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வம்பு பண்ணதுமே நம்ம ஹீரோயின் கேட்டுன்றது தெரியாமல் பேசி அவகிட்டே அடி வாங்கி கீழே விழுந்துடுறா. இப்போ ஹீரோ நீ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கே திட்டினதும் வேலையை பாரு அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே அவளோட டோனை வச்சு அவன் கண்டுபிடிச்சிடுறான். அது கேட்டான்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போயிட்டு நீ எதுக்காக இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, என்ன அவளோட பாடியை யூஸ் பண்ணி நீ வேறவங்ககிட்ட அட்டாச் வந்துட்டு போகலான்னு பார்க்குறியா அப்படின்றத கேட்டதும் அதை பற்றி ஏன் நீ வந்து கவலைப்பட்டு இருக்க, என்னோட ஓனரை பற்றி தான் நீ கவலையே பட மாட்டே, அவங்கள பற்றி தான் நீ வந்துட்டு எந்த ஃபீலிங் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு வேணும்னே அங்கே
ஒரு வெயிட்டை பிடிச்சி அங்கே வந்து ஃப்ளர்ட் பண்ணதுமே கொஞ்ச நேரத்தில் தும்மல் வந்து அவன் நார்மலாக மாறிட்டு ஐயோ சாரின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ நீ வந்து மரியாதை இங்கேருந்து போயிடாதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ வேலையை பாரு அப்படின்றத சொன்னதுமே போஸ்ட் பண்ணி அங்கே வந்து கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. கண்ணத்தை சேர்ந்து இந்த டைம் அரைஞ்சு விடுறா. ஓ இஷ்டத்துக்கு என்கிட்ட நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்பும் போது நீ என்ன லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லைக் தான் பண்ணிட்டு இருக்கேன், பட் அது டிஸ்லைக்காக கூட மாறலாம், ஆனால் ஏன் வந்து உன்னை வந்துட்டு விரும்புறதை என்னால் விட முடியலன்னு தான் எனக்கு தோணலைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறா. ஹீரோக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிருது. பட் ஹீரோ இதெல்லாம் வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்கான் போல. சீன்ல நம்ம ஹீரோயினோட பிரதர் அங்கே இங்கே மீட் பண்ணிட்டு நீ இதுக்கப்புறம் நீ என்ன ஹெல்ப் கேட்டாலுமே நான் வந்துட்டு பண்ண மாட்டேன், என்னோட சிஸ்டர் ஹாப்பியாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்றத அவன் சொல்கிறான். என்னோட சிஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் அவளை ஏன் கூடவே வச்சுக்க விரும்பல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட சிஸ்டர் உடம்புல அந்த கேட்மே கூட சேர்ந்து தான் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. எனக்கு அங்கே நைட் போல லீவ் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட திரும்ப ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. பட் ஹீரோயின் எனக்கு வந்துட்டு அப்படிலாம் எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறா. அங்கே அவங்க பிரதர் போனதுமே அவளுக்காக ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுட்டு நீ இதை சாப்பிட்டு பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு அவள் சொன்ன மாதிரி விஷயம் தான் அவளுக்கு வந்துட்டு மைண்டில் போயிட்டு இருக்கு, பூனை இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக. அவள் எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொன்னதுமே அங்கே வந்து ஸ்ப்ரேலாம் அடிச்சு விட்டதும் அவளுக்கு தும்மல் வந்துடுது. உடனே வந்துட்டு பூனையாக மாறிட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே வந்து சாப்பிட்டதுமே அங்கே வந்து கன்ஃபார்மே ஆயிடுது. அப்போ அவள் சொல்லியிருக்கா இப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா உன்னோட சிஸ்டரோட சோல் வந்துட்டு அங்கே முடிஞ்சு போய் அந்த பூனை வந்து நிரந்தரமாக உடம்புலே தங்கிரும்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு அவன் வேறு ஏதோ ஐடியா பண்ணிட்டு இருக்கான், எப்படியாச்சும் தங்கச்சியை காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே அவங்க அம்மாவுக்கு முடிப்பு வந்ததுமே இதெல்லாம் உங்களுக்கு யாருமா பண்ணது அப்படின்றதே கேட்டதும் எல்லாமே அந்த இங்கோட வேலை தான் அப்படின்றத சொல்கிறாங்க. உனக்கு மிமியை ரொம்ப பிடிச்சிருந்தா நீ அவ்வளோவே மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க அப்பா பார்க்குறதுக்காக புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுமே அவன் ரொம்ப கோவப்படுறான், எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா நீ வந்துட்டு அவர் மேலே கோவம்லாம் படாது, அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, நம்ம கம்பெனியை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக தான் அவர் வந்துட்டு விலகியே போனார், ப்ளீஸ் நீ அவரை மன்னிச்சிரு அப்படின்றத சொன்னதும் நான் வந்து என்னோட அம்மாக்காக உங்களை மன்னிச்சிடுறேன், நீங்கள் வந்துட்டு அவங்கள நல்லா கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை அந்த இங்க் கிளீனர் 2 பேரையுமே சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அவங்க தான் என்னோட அம்மாவுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோக்கு கால் வந்துடுது. நம்ம ஹீரோயினோட பிரதருக்கு வந்துட்டு அவன் உடம்புல பூனைக்குட்டி இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்து டென்ஷனாக எழுறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, கையக்கெல்லாம் காட்டி அவங்க பூல் சைடில் வந்துட்டு அவங்க பிரதர் கூட்டிகிட்டு போயிருக்கான். எதுக்காக பிரதர் இங்கே வந்திருக்கீங்க அப்படி கூட்டிகிட்டு அப்படின்றத கேட்டதும் நீ வந்துட்டு கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறேன், உங்க நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டதுமே நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே வந்துட்டு மயக்கமாக ஆரம்பிச்சிடுறா. பூனைக்குட்டி அப்படியே இறந்து போய் அவன் மட்டும் வெளியே வருவான்றதுக்காக அவன் பண்ணியிருக்கான். அப்போ நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து குதிச்சு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி எங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறான், என்ன அறிவில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, அவர் இறந்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே லீமே வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அப்படியே தும்மல் வருது. பட் இந்த டைம் வந்து அந்த பூனைக்குட்டி வந்துட்டு பாடி வந்துட்டு போயிருச்சு போல, அவன் மட்டும்தான் இருக்கா. கடைசியில் வந்துட்டு அவங்க பிரதர் சாரி கேட்குறான் பண்ண எல்லாத்துக்குமே, நீங்கள் வந்துட்டு என்னை லவ் பண்ணுற அவஸ்தானே எப்படின்னா பண்ணிட்டீங்க, நான் வந்துட்டு இதெல்லாம் பெருசாக எடுக்கல பிரதர் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அப்புறம் வெட்டிங் டே அன்னைக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரும்போது அவங்க பிரதரும் அவங்க லீயுமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அப்போ லீ வந்துட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு நீ ரொம்ப பார்க்க அழகாக இருக்க, உன்னோட லைஃப் நல்ல விடமாக அமையணும்னு சொல்லிட்டு இந்த வெட்டிங் கிஃப்ட்டை என்னோட வெட்டிங் நடக்கும்போது கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்ற சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுக்குமே எங்கள் மேரேஜ் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ எப்பயுமே உன் மேலே நம்பிக்கை வைப்பேன், என்னோட லவ் எல்லாத்தையுமே உனக்கு மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.